வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ள போகலாம். அவெஞ்சர் கார்ப்பரேட்ஸ் வளாகம் அன்று காலை முதலே ஒரு சர்வதேச விமான நிலையம் போன்ற பரபரப்பில் இயங்கிக் கொண்டிருந்தது. நிறுவனத்தின் மிக உயரிய பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள பேனிக்ஸ் ERP ப்ராஜெக்ட் அதிகாரப்பூர்வமாக தொடங்கும் நாள் அது. சௌமியாவுக்கு ஒதுக்கப்பட்ட டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர் வேலை சாதாரணமானதொன்றல்ல. அதுதான் அந்த ஒட்டுமொத்த மென்பொருளின் முதுகெலும்பு. அவளது கியூபிக்கில் இருக்கையில் அமர்ந்திருந்த சௌமியாவின் விரல்கள் கீபோர்டில் ஓடினாலும் அவளது மனம் அவளுக்கு கட்டுப்பாடின்றி ஊசலாடி கொண்டிருந்தது. ஒருபுறம் ஏசி குளிரையும் மீறி வியர்க்க வைக்கும் புதிய கார்ப்பரேட் சூழல், மறுபுறம் காலை மீட்டிங்கில் திலீபனை பார்த்ததிலிருந்து நெஞ்சுக்குள் எழும் பழைய நினைவுகளின் அலைகள். அவனது கராரான முகம் கல்லூரி நாட்களின் நினைவுகளை கிளறி அவளது கவனத்தை சிதறடித்து கொண்டிருந்தது. சௌமியா, என்ன பண்றீங்க? இன்னும் 10 நிமிஷத்துல கிளைண்ட் சைட்ல இருந்து லாகின் பண்ணி செக் பண்ணுவாங்க. கோடிங் மேப்பிங் முடிஞ்சுதா என்று டீம் லீடர் சுரேஷ் அவசரமாக கடந்து போக சௌமியா பதற்றத்தின் உச்சத்துக்கே சென்றாள். இதோ முடிச்சிட்டேன் சுரேஷ் என்று அவசரமாக கூறியவள் பதற்றத்திலும் அவசரத்திலும் ஒரு முக்கிய டேட்டாபேஸ் ரிலேஷனல் லிங்கை மாற்றி மார்க் செய்துவிட்டாள். அடுத்த 5வது நொடி அவளது சிஸ்டம் திரை அலறியது. வெறும் சௌமியாவின் சிஸ்டம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த டெஸ்டிங் சர்வேவே அப்படியே முடங்கி சிவப்பு நிற எச்சரிக்கை விளக்குகள் திரைகளில் எரிய தொடங்கின. அதே நேரம் கழுகு கண்களோடு கம்பெனி ஊழியர்களை கண்காணித்து கொண்டிருந்த HR மேனேஜர் சர்மா சௌமியாவின் கியூபிக்கில் அருகே வந்து நின்றார். சிஸ்டம் திரையில் தெரிந்த அந்த பெரிய சிவப்பு நிற எரர் மெசேஜை பார்த்ததும் அவரது முகம் சுருங்கியது. காஃபி மக்கை கையில் வைத்திருந்தவர் அதை மேஜை மேல் தட்டி, என்ன சௌமியா, முதல் நாளே, அதுவும் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்ச முதல் 1 மணி நேரத்துல இவ்வளவு பெரிய மிஸ்டேக்கா? இன்டர்வியூல யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட்னு சொன்னாங்க, ஆனா ஆரம்பமே இப்படி சொதப்பலா இருக்கு. நான் தான் காலையிலே மீட்டிங்ல எச்சரிச்சேன், இது ரொம்ப சென்சிட்டிவான ப்ராஜெக்ட், இப்போ சர்வரே டவுன் ஆகி நிக்குது என்று சர்மா தன் தடினமான குரலில் சுற்றியிருப்பவர்கள் அனைவரும் கேட்கும்படி கடிந்து கொண்டார். சௌமியாவின் கண்கள் கலங்கின, கைகள் நடுங்க. சார், அது சின்ன கன்ஃபியூஷன் என்று இழுத்தாள். அவளுக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றாள். சுற்றியிருந்த சக ஊழியர்களின் பார்வைகள் அவளை துளைத்தன. சத்தத்தை கேட்டு பக்கத்து கியூபிகளில் இருந்து சுவாதியும் சுரேஷும் பதற்றத்தோடு ஓடி வந்தனர். என்ன சராச்சு, ஏன் இவ்வளவு சத்தம் என்று சுரேஷ் கேட்க தொடங்கும் போதே அங்கே ஒரு நிழல் விழுந்தது. இங்க என்ன சத்தம்? ஒர்க் ஹவர்ஸ்ல என்ன எல்லாரும் இப்படி கூட்டமா நிக்கிறீங்க என்றபடி கச்சிதமான கருப்பு சூட்டில் கராரான முகத்தோடு உள்ளே நுழைந்தான் MD திலீபன். அவனது குரலில் இருந்த கம்பீரம் அங்கிருந்த எல்லோரையும் நிமிரச் செய்தது. சர்மா உடனே திலீபனிடம் பற்ற வைத்தார். பாருங்க திலீப், உங்க புது அசிஸ்டன்ட் மேனேஜர் பண்ணின வேலைய மெயின் சர்வேலையே எரர் வர அளவுக்கு கோடிங்க குழப்பி வச்சிருக்காங்க. இவங்களோட அலட்சியத்தால ப்ராஜெக்ட் டிலே ஆகிடுமோன்னு பயமா இருக்கு. கோல்டு மெடல் எல்லாம் சும்மா பேருக்கு தானோ என்றார் சௌமியாவை குத்தி காட்டி. சௌமியா பயத்தில் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். அவ்வளவுதான், காலேஜிலேயே இவன் பெரிய ஹிட்லர், இப்போ கம்பெனி MD வேற, எல்லாரும் முன்னாடியும் இன்னைக்கு ரத்த காட்டீர் மாதிரி கத்தி தீர்க்க போறான், முதல் நாளே வேலை காலி என்று மனதுக்குள் நினைத்து கண்ணீரை அடக்க முயன்றாள். ஆனால் அங்கே ஒரு மௌனம் நிலவியது. திலீபன் சிஸ்டம் திரையை ஒரு நொடி கூர்ந்து பார்த்தான். எரர் எங்கே என்பதை அவனது கூர்மையான மூளை சற்றென்று கணித்தது. பின் பயத்தில் வெளுத்து போய் உதடுகளை கடித்தபடி நின்ற சௌமியாவின் முகத்தை பார்த்தான்.
அவனது கடுகடுப்பான பார்வையில் ஒரே ஒரு கணம் மட்டும் மென்மையும் பழைய பாசமும் தலை காட்டி மறைந்தது. அதை அவளை தவிர யாரும் கவனிக்கவில்லை. அவன் மெதுவாக ஷர்மாவை பார்த்தான். ரிலாக்ஸ் ஷர்மா சார், ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி சில டெக்னிக்கல் குழப்பங்கள் மிஸ்டேக்குகளும் வர்றது ரொம்ப சகஜம்தான். அதுக்காக இவ்வளவு சத்தம் போட தேவையில்லை. சௌமியா, நெக்ஸ்ட் டைம் இந்த சரி பண்ணிடுங்க. ஐ ஹோப் யூ கேன் என்று மிகவும் சாதாரணமாக எவ்வித கோபமும் இன்றி அமைதியாக சொல்லிவிட்டு தன் பாக்கெட்டில் கைகளை நுழைத்தபடி கம்பீரமாக அங்கிருந்து நகர்ந்தான். திலீபன் சென்றதும் அங்கிருந்த ஒட்டுமொத்த டீமும் அப்படியே வாயடைத்து போய் நின்றது. கம்பீர சிங்கம் திலீபனா இப்படி பேசிவிட்டு போகிறான் என்று யாராலும் நம்ப முடியவில்லை. ஷர்மா மேற்கொண்டு ஒன்றும் பேச முடியாமல் அசிங்கப்பட்ட முகத்தோடு அங்கிருந்து விறுவிறுவென்று நகர்ந்தார். சுரேஷ் தன் தலையை தடவிக்கொண்டே, டே, நிஜமாவே இது திலீப் தானா, இல்ல அவனோட ஆவி எதுவும் வந்துட்டு போகுதா என்றான். சுவாதி மெதுவாக சௌமியாவின் தோலை பிடித்து உலுக்கினான். ஏய் சௌமியா, நிஜமாவே போனது நம்ம எம்டி திலீப் தானா, இல்ல அவன் முகமூடி போட்டுட்டு வேற யாராவது ரோபோ வந்தாங்களா? போன மாசம் ஒரு சின்ன டைப்போ மிஸ்டேக்குக்காக ஒரு சீனியர் டெவலப்பரையே கத்தி வேலையை விட்டு தூக்கிட்டான்டா. அவன் உன்னை எதுவுமே சொல்லாம நெக்ஸ்ட் டைம் சரி பண்ணிடுங்கன்னு கேஷுவலா சொல்லிட்டு போறான். சுரேஷ் பக்கத்தில் வந்து, ஆமா சௌமியா, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. காலேஜ்ல இருந்து எனக்கு அவனை தெரியும். திலீப் அகராதியிலே இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் என்ற வார்த்தையே கிடையாது. இன்னைக்கு என்ன சூரியன் மேற்க உதிச்சிருக்கா, இல்ல கம்பெனிக்கு ஏதாவது டொனேஷன் தந்துட்டு சேர்ந்தியா என்று வம்பு வளர்த்தான். சுவாதி சௌமியாவை உற்று பார்த்து தன் கண்களை சுருக்கி, சௌமியா, சம்திங் ராங். எனக்கு என்னவோ உங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதோ விவகாரம் இருக்கும்னு தோணுது. அவன் உன்னை திட்டாம போனதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய மர்மமே. உண்மையை சொல்லு, என்ன மேட்டர் என்று கிண்டலாக காலை வாரினாள். சௌமியாவின் முகம் சற்றென்று தக்காளி பழம் போல் சிவந்தது. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சுவாதி, பிளீஸ் வதந்தி கிளப்பாதீங்க. முதல்ல இந்த எரர் சரி பண்ணணும், இல்லனா என் மானம் போயிடும் என்று முகத்தை திருப்பிக் கொண்டு மழுப்பினான். விளையாட்டும் கிண்டலும் ஒருபுறம் இருந்தாலும் வேலையில் சுவாதியும் சுரேஷும் பக்கா ப்ரொஃபஷனல்ஸ். சௌமியாவின் உள்மனம் பதற்றத்தையும் அவளுக்குள் இருக்கும் திறமையையும் சுவாதி நன்கறிவாள். சரி, ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ எந்த எரரை தூக்கணும்? இந்த சௌமியா என்று தன் சீட்டிற்கு சென்று தான் ரகசியமாக தயாரித்து வைத்திருந்த முறையான கைட்லைன் நோட்ஸ் மற்றும் டேட்டாபேஸ் மாடல்களை எடுத்து வந்தால் சுவாதி. இதை பேஸ் பண்ணி லாஜிக்கை டீரைட் பண்ணணும். நானும் உனக்கு சப்போர்ட் பண்றேன். சுரேஷ், நீ சர்வர் பேக்கப் லைனை செக் பண்ணு என்று சுவாதி களம் இறங்கினார். அடுத்த 30 நிமிடங்கள் அந்த கியூபிக்கல் பகுதி ஒரு போர்க்களத்தின் கட்டுப்பாட்டு அறை போல் அதிதீவிரமான உழைப்பில் மூழ்கியது. சுவாதியின் துல்லியமான வழிகாட்டுதல் மற்றும் பக்கபலமான சப்போர்ட், சுரேஷின் வேகமான சர்வர் டிராபிக் கிளியரன்ஸ், அனைத்திற்கும் மேலாக சௌமியாவின் கோல்ட் மெடலிஸ்ட் மூளை வேலை செய்ய தொடங்கியது. திலீபன் தன்னை திட்டாமல் சென்றது அவளுக்குள் ஒரு புதிய உத்வேகத்தை தந்திருந்தது. தன் திறமையை அவனுக்கு முன்னால் நிரூபிக்க வேண்டும் என்ற வெறி அவளுக்குள் பிறந்தது. சௌமியா தன் முழு கவனத்தையும் சிஸ்டத்தில் செலுத்தினாள். சுவாதி சொன்ன குறிப்புகளை வைத்து தவறான கோடிங் வரிகளை மின்னல் வேகத்தில் நீக்கினாள். புதிய ஆர்கிடெக்சரை கட்டமைத்தாள். நேரம் நகர நகர சௌமியாவின் விரல்கள் கீபோர்டில் பியானோ வாசிப்பது போல் நடமாடின. சுற்றியிருந்தவர்கள் அவளது வேகத்தை பார்த்து வியந்தனர். இறுதியாக மதியம் 12:45 மணிக்கு சௌமியா ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு பலத்தோடு என்டர் கீயை அழுத்தினார். சக்சஸ், மெயின் சர்வர் ஆன்லைன். சிஸ்டம் திரையில் பச்சை நிற விளக்கு ஒளிர டேட்டாக்கள் எவ்வித தடையுமின்றி துல்லியமாக பாயத் தொடங்கின.
பானிக்ஸ் ERPயின் முதல் மாடியூல் வெற்றிகரமாக சப்மிட் செய்யப்பட்டது. ஒட்டுமொத்த டீமும் எழுந்து நின்று கைத்தட்டி ஆரவாரம் செய்தது. சுரேஷ் விசில் அடித்தான். சௌமியாவின் முகத்தில் அத்தனை நேர பதற்றமும் மறைந்தது. நிம்மதியும் சாதித்த பெருமிதமும் புன்னகையாக மின்னின. தூரத்திலிருந்து தன் கேபினில் கண்ணாடி வழியே இதை பார்த்த திலீபனின் உதடுகளிலும் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. பானிக்ஸ் ப்ராஜெக்டின் இந்த முதல் கட்ட இமாலய வெற்றியை கொண்டாடுவதற்காக அன்று மாலை நகரின் முன்னணி 5 நட்சத்திர சொகுசு ஹோட்டல் ஒன்றில் பிரம்மாண்டமான சக்சஸ் பார்ட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வண்ண விளக்குகள், காதை அடக்கும் அதிரடியான டிஜே இசை, சுவையான உணவுகளின் மனம் என பார்ட்டி ஹாலே களை கட்டியிருந்தது. ஆபீஸ் ஊழியர்கள் அனைவரும் தங்களின் வழக்கமான ஃபார்மல் உடைகளை தவிர்த்துவிட்டு கலர்ஃபுல்லான ஸ்டைலிஷான ஆடைகளில் வலம் வந்தனர். சௌமியா ஒரு அழகான நேர்த்தியான வெளிர் நிற அனார்கலி உடையில் காதில் பெரிய ஜிமிக்கி ஆடிக்கொண்டிருக்க தேவலோக தேவதை போல் வந்திருந்தார். அவளது தோற்றம் பலரையும் திரும்பி பார்க்க வைத்தது. ஹாலின் ஒரு பக்கத்தில் சுரேஷும் சுவாதியும் காக்டைல்ஸ் மற்றும் ஜூஸ் கிளாஸில் கையில் வைத்து கொண்டு செம ஃபன்னாக வம்பு வளர்த்து கொண்டிருந்தனர். சுரேஷ் சுவாதியை பார்த்து கண்ணடித்து, ஏ சுவாதி, என்ன இன்னைக்கு ட்ரெஸ்ல சும்மா அள்ளுற? வழக்கமா ஆபீஸ்க்கு ஜான்சி ராணி மாதிரி வருவ, இன்னைக்கு என்ன நயன்தாரா ரேஞ்சுக்கு மேக்கப்? ஆனா ஒண்ணு, அந்த பிரியாணி ஸ்டாலை பார்த்ததும் உன் டயட் ஃபிட்னஸ் எல்லாம் காத்துல பறந்துரும் போலையே என்று கலாய்த்தான். சுவாதி கையில் இருந்த ஜூஸை ஒரு சிப் குடித்துவிட்டு, ஹலோ மிஸ்டர் சுரேஷ், வாயை கொஞ்சம் குறைக்கவும். ஒர்க்ல நான் எப்படி ஃபர்ஸ்டோ அதே மாதிரி சாப்பாட்லயும் நான் ஃபர்ஸ்ட் தான். இந்த சுவாதிக்கு டயட்டாவது மண்ணாங்கட்டியாவது. நீ போய் உன் வேலையை பாரு. முதல்ல உன்னோட இந்த கோமாளி டான்ஸை இன்னைக்கு ஆடாம இருந்தா சரி என்று மரண கவுண்டர் கொடுக்க சுரேஷ் அசட்டு சிரிப்புடன் அவளுக்கு சியர் செய்தான். அப்போது மச்சான் சுரேஷ் என்று கூப்பிட்டபடி சுரேஷின் பழைய காலேஜ் சீனியரும் கம்பெனியின் டெக்னிக்கல் ஹெட்டுமான கார்த்தி அங்கே வந்தார். என்ன கார்த்தி கண்ணே, எப்படி இருக்கீங்க என்று சுரேஷ் கேட்க, நான் நல்லா இருக்கேன்டா. ஆனா இன்னைக்கு காலையில ஆபீஸ்ல நடந்த மேட்டர் தான் இன்னும் ஓடலை. நம்ம ஹிட்லர் திலீப் எப்படிடா சௌமியாவை திட்டாம விட்டான்? ஒருவேளை அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குமோ என்று கார்த்திக் ரகசியமாக கேட்க சுவாதி உடனே இடையில் புகுந்தாள். அண்ணே, எனக்கும் அதே டவுட்டு தான். அங்கே பாருங்க, நம்ம தேவதை சௌமியா ஓரமா நின்னுட்டு இருக்கா. அவகிட்ட கேட்டா மழுப்புறா. கண்டிப்பா காலேஜ்ல இவங்க 2 பேருக்கும் நடுவுல காதல் கீதல் இருந்திருக்கும் போல என்று சுவாதி கொளுத்தி போட மூவரும் சௌமியாவை பார்த்து சிரிக்க தொடங்கினர். அப்போது பார்ட்டி ஹாலுக்குள் திலீபன் நுழைந்தான். கருப்பு நிற லேசர் சூட், கச்சிதமான வாரப்பட்ட தலைமுடி, கையில் பிராண்ட் வாட்ச் என வழக்கம் போல் செம கெத்து மற்றும் கம்பீரத்தோடு காட்சியளித்தான். அவன் வந்ததும் அங்கிருந்த சீனியர் மேனேஜர்களும் கிளைண்ட்ஸ்களும் அவனிடம் ஓடி சென்று பேச தொடங்கினர். திலீபன் அவர்களிடம் தொழில்முறை புன்னகையோடு பேசினாலும் அவனது காந்த கண்கள் கூட்டத்தில் சௌமியாவை தேடி பிடித்தன. வெளிய நிற ஆடையில் தேவதையாய் நின்ற அவளையே அவனது கண்கள் வட்டமிட்டன. சௌமியாவும் அதை கவனித்து விட்டாள். அவனது நேரடி பார்வையை தாங்க முடியாமல் இதய துடிப்பு எகிர கையில் இருந்த கிளாஸை இறுக்கமாக பிடித்து கொண்டு ஓரமாக நின்று கொண்டாள். திடீரென டிஜே ஒட்டுமொத்த ஹாலிலும் அதிரும் வகையில் ஒரு மரண மாசான குத்துப்பாட்டு ஒன்றை ஒலிக்க விட்டார். இசையை கேட்டதும் சுரேஷுக்குள் இருந்த டான்ஸ் புயல் கிளம்பியது. மேடையில் ஏறி தன் கைகளை அசைத்து ரகலையாக ஆடத் தொடங்கினான். அவனோடு சேர்ந்து சில ஊழியர்களும் ஆட டான்ஸ் ஃப்ளோர் சூடானது. ஆடிக்கொண்டே கீழே வந்த சுரேஷ் நேராக திலீபன் நின்று கொண்டிருந்த VIP டேபிளுக்கு சென்றான்.
சுரேஷுக்கும் கொஞ்சம் தைரியம் அதிகமாக இருந்தது. திலீப், கம்பெனியோட இவ்வளோ பெரிய சக்சஸ் காலேஜில் நீ எப்படி ஆடுவன்னு எனக்கு தெரியும்டா. இன்னைக்காவது உன் எம்டி கெத்தா கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு வாடா ஃப்ளோருக்கு என்று கூறி திலீபனின் கையை பிடித்து வலு கட்டாயமாக டான்ஸ் ஃப்ளோருக்கு இழுத்தான். சுற்றியிருந்த மேனேஜர்கள் பதறினர். சுரேஷ், என்ன பண்றீங்க? அவங்க கம்பெனியோட எம்டி என்று ஷர்மா தடுக்க முயன்றார். திலீபன் சிரித்து கொண்டே, டே சுரேஷ், என்ன விளையாடுறியா? எல்லாரும் இருக்காங்க, சீனியர்ஸ் இருக்காங்க, விடுடா என்று மறுத்தான். ஆனால் சுரேஷ் விடுவதாக இல்லை. டே, இன்னைக்கு நம்ம ஆபீஸ் பார்ட்டிடா. இங்க எம்டியும் இல்லை, எம்ப்ளாயும் இல்லை. என் பெஸ்ட் ஃப்ரெண்டா கேக்குறேன். கமான் மச்சான் என்று திலீபனை பழைய கல்லூரி தோழனாக உசுப்பிவிட்டான். சௌமியாவும் தூரத்திலிருந்து இவன் ஆடுவானா என்ற ரிட்டன்ஷனுடன் பார்த்து கொண்டிருந்தாள். வேறு வழியின்றி திலீபன் புன்னகைத்தான். தன் கருப்பு பிரேசரின் பட்டான்களை கழற்றி அதை அப்படியே சுரேஷிடம் தூக்கி எறிந்துவிட்டு டான்ஸ் ஃப்ளோரில் இறங்கினான். மியூசிக்கின் பீட் மாற திலீபன் ஆடத் தொடங்கிய அடுத்த நொடி ஒட்டுமொத்த ஹாலும் ஸ்தம்பித்தது. அவனது ஒவ்வொரு மூவ்ஸும் அத்தனை துல்லியமாகவும் ஸ்டைலிஷாகவும் எனர்ஜி ஊட்டுவதாகவும் இருந்தன. எப்போதும் முகத்தை உப்ப வைத்து கொண்டு ஃபைல்களை தூக்கி எறியும் ஹிட்லர் எம்டியா இது என்று அனைவரும் வாயடைத்து போய் பார்த்தனர். சுவாதி ஆச்சரியத்தில் வாயை பிளந்து நின்றாள். திலீபன் தன் மனதில் இருந்த கம்பெனி பொறுப்புகள், அழுத்தங்கள், அனைத்து பாரங்களையும் மறந்து கலகலப்பாக சிரித்தபடி தன் கல்லூரி நாட்களில் துள்ளலோடு மிக ஆக்ரோஷமாகவும் அழகாகவும் நடனமாடினான். அவனது கால்கள் தரையில் மின்னல் வெட்டின. கூட்டத்தின் நடுவே நின்றிருந்த சௌமியா திலீபனின் இந்த யதார்த்தமான பழைய துள்ளல் நிறைந்த மகிழ்ச்சியான பக்கத்தை கண்ணிமைக்காமல் பார்த்து ரசித்தாள். அவளுக்குள் பழைய கல்லூரி திருவிழா நாட்கள் நிழலாடின. நடனமாடிக்கொண்டே திலீபன் சற்றென்று சௌமியாவின் பக்கம் திரும்பி அவளை பார்த்து ஒரு கள்ள புன்னகை வீசினான். அந்த நொடி அவளுக்குள் இருந்த பயம், கார்ப்பரேட் இடைவெளி அனைத்தும் உடைந்து தூளாயின. அவளது இதயம் அவளது கட்டுப்பாட்டை மீறி மீண்டும் ஒரு முறை திலீபனின் மேல் காதலில் விழத் தொடங்கியிருந்தது. இவன் மாறவே இல்லை என்று சௌமியா தனக்குள் சொல்லிக்கொள்ள பார்ட்டி ஹாலின் விளக்குகள் அவர்களின் மேல் காதல் நிறமாக படர்ந்தன. இந்த கதையை தொடர்ந்து கேட்க நமது அவள் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.